ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 1.1ல செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். செகண்ட் ப்ராப்ளம் என்ன குடுத்திருக்காங்கன்னா, ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் இன்டிஜர்ஸ் அண்ட் வெரிஃபை தட் எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி 2 நம்பர்ஸ். இத நம்ம ஃபர்ஸ்ட் எல்சிஎம், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இத வெரிஃபை பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி எல்சிஎம்னா என்ன? ஹெச்சிஎஃப்னா என்னன்னு தெரியணும். எல்சிஎம்னா லோயஸ்ட் காமன் மல்டிபிள். எல்சிஎம்னா என்ன? லோயஸ்ட் காமன் மல்டிபிள். இப்போ 2 நம்பர் இருக்குன்னா, அதுல லீஸ்ட் காமன் இருக்கிற நம்பர் தான் என்னது? லோயஸ்ட் காமன் மல்டிபிள். ஹெச்சிஎஃப்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹெச்சிஎஃப்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்படின்னா 2லயுமே இருக்கிற காமன் நம்பர். ஓகே, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குடுத்திருக்க ப்ராப்ளம் என்னதுன்னா, 26 அண்ட் 91. 2 நம்பர்ஸ் குடுத்திருக்காங்க. 26 அண்ட் 91. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? 26க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு. தெரியாதவங்க பழைய வீடியோல பாருங்க. ஓகே, 26ங்கிறது ஈவன் நம்பர். நம்ம வெளிய யூஸ் பண்ற நம்பர் வந்து பிரைம் நம்பர்ஸா மட்டும் தான் இருக்க முடியும். ஸோ 213 இஸ் 26. 30ங்கிறது ஆல்ரெடி பிரைம் நம்பர். ஸோ நம்ம 13 1 டைம்ஸ் 13 போட்டுறலாம். அதுக்கப்புறம் 91க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். 91 வந்து ஈவன் கிடையாது. ஸோ கண்டிப்பா 2 டேபிள்ல வராது. 5 டேபிள்ல வராது. ஏன்னா 5 டேபிள்ல வர்றது எல்லாமே ஒண்ணு 5ல முடியும். அப்படி இல்லன்னா 0ல முடியும். இங்க 5லயும் முடியல, 0லயும் முடியல. ஸோ 5 டேபிள்ல வராது. 3 டேபிள்ல நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா 3 டேபிள்ல வராது. 3 டைம்ஸ் 9 வரும். 1 3 டேபிள்ல வராது. ஸோ 3ல வராது. அதுக்கப்புறம் 7 ட்ரை பண்ணி பார்க்கலாம். 7 1 7 ரிமைண்டர் 2. 21 7 டேபிள்ல வரும். 21 7 3 டைம்ஸ் என்னது? 21. அகைன் 13 என்னது? பிரைம் நம்பர். ஸோ 13 1 இஸ் 13. இப்போ நம்ம ஒவ்வொரு நம்பருக்கும் என்ன பண்ண போறோம்? ஃபேக்டர்ஸ் எழுத போறோம். 26 உடைய ஃபேக்டர்ஸ் 2 இன்டூ 13. அதே மாரி 91 ஓட ஃபேக்டர்ஸ் 7 இன்டூ 13. ஸோ ஹெச்சிஎஃப்னா என்னதுன்னு பார்த்தோம்னா, 2லயுமே காமனா இருக்கிற நம்பர். இங்கேயும் 13 இருக்கு, இங்கேயும் 13 இருக்கு. ஸோ காமன் நம்பர் என்னது? 13. ஸோ ஹெச்சிஎஃப் என்னது? 13. எல்சிஎம் என்னதுன்னு பார்த்தோம்னா, எல்லா நம்பர்லயுமே ஹையஸ்ட் பவர் எடுக்கலாம். அப்படி இல்லன்னா காமன் இன்டூ அன்காமன் ஃபேக்டர் அப்படியும் போடலாம். இங்க காமன் நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 13. அன்காமன் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம்னா 2 அண்ட் 7. ஸோ எல்சிஎம் இத மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 13 இன்டூ 7 2s ஆர் 14 வரும். ஸோ இத மல்டிப்ளை பண்றப்போ நம்மளுக்கு 182 கிடைக்கும். ஸோ ஹெச்சிஎஃப் என்னன்னு பார்த்தோம்னா 13 அண்ட் எல்சிஎம் என்னதுன்னு பார்த்தோம்னா 182. இப்போ நாம செகண்ட் சப்டிவிஷன்ல செகண்ட் கொஸ்டின்ல செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தோம்னா 5 10 அண்ட் 92. இதுதான் அவங்க குடுத்திருக்க நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் 5 10க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். இது 0ல முடியுது. அப்ப நம்ம 5 டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். 5 1 இஸ் 5. இங்க 0. 5 2 இஸ் 10. இப்போ இது ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிள் யூஸ் பண்ணலாம். 2 டேபிள்ல 2 5 இஸ் 10 அண்ட் 2 1 இஸ் 2. இப்போ இது ஆட் நம்பர். ஸோ 3 டேபிள் ட்ரை பண்ணலாம். 3 1 இஸ் 3. ரிமைண்டர் இங்க 2 21. 3 டேபிள் எப்போ 21 வரும்? 7 டைம்ஸ் 21. 17ங்கிறது என்னது? பிரைம் நம்பர். ஸோ 17 டேபிள்ல மட்டும் தான் வரும். ஸோ 17 1 இஸ் 17. அதே மாரி 92க்கு ட்ரை பண்ணோம்னா, 92ங்கிறது ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிள்ல 2 4 டைம்ஸ் 8. ரிமைண்டர் 1 6 டைம்ஸ் 12. அகைன் 2 டேபிள் ஏன்னா ஈவன் நம்பர். 2 2s ஆர் 4, 2 3s ஆர் 6. 23ங்கிறது பிரைம் நம்பர். ஸோ 23 டேபிள்ல மட்டும் தான் வரும். 23 1 இஸ் 23. இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதணும்னா 5 10 இஸ் ஈக்குவல் டு 5 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 17. அதே மாரி 92 ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 2 இன்டூ 2 இன்டூ 23. ஹெச்சிஎஃப்னா என்னன்னு பார்த்தோம் நம்ம? காமன் ஃபேக்டர். 2லயுமே காமனா இருக்கிற நம்பர். இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. ஸோ ஹெச்சிஎஃப் என்னதுன்னு பார்த்தோம்னா 2. இன்னொரு 2 நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்க ஒரு 2 தான் இருக்கு. இங்க ஒரு 2 தான் இருக்கு. ஆனா இங்க 2 2 இருக்கு. ஸோ ஒரு 2 மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். இப்போ எல்சிஎம் என்னதுன்னு பார்த்தோம்னா, அன்காமன் ஃபேக்டர். காமன் இன்டூ அன்காமன் ஃபேக்டர் அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லன்னா ஹையஸ்ட் பவர் நம்ம எடுக்கலாம். இப்ப இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. ஆனா ஹையஸ்ட் பவர் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, இங்க தான் இருக்கு. இங்க தான் 2 2 இருக்கு. ஸோ நம்ம 2 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரிமைனிங் அன்காமனா இருக்கிற எல்லாத்தையுமே எழுத போறோம். இங்க 5 இருக்கு, 3 இருக்கு, 17 இருக்கு. அதே மாரி கீழ 23 இருக்கு. காமனா வரதுல ஹையஸ்ட் பவர் மட்டும் பார்க்கணும். மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே எழுதிறணும்.
ஸோ 2 ஸ்கொயர் என்னன்னு பார்த்தோம்னா 4. 5 3 15 இன்டூ 17 இன்டூ 23. அப்ப என்ன வரும்னு பார்த்தோம்னா 60. 15 இன்டூ 4 என்னது 60. 60 இன்டூ 17 இன்டூ 23. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு வர ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 23 460. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் 23 460. அப்போ HCF என்னதுன்னு பார்த்தோம்னா 2 அண்ட் LCM என்னதுன்னு பார்த்தோம்னா 23460. இப்போ நம்ம இது ரெண்டையும் வெரிஃபை பண்ண போறோம். வெரிஃபை பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா HCF into LCM is equal to A into B. HCF என்ன கண்டுபிடிச்சோம்னா 2 into LCM என்னது 23460 equal to A என்னதுன்னு பார்த்தோம்னா 510 and B என்னதுன்னு பார்த்தோம்னா 92. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் 46920 வரும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னு பார்க்கலாம். 12 is 2 199052 10 9545 plus 146 ஆட் பண்ணோம்னா 2964. இப்போ நம்ம இங்க 0 என்ன பண்ணிடலாம் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இங்கேயே ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 46920. ரெண்டு பக்கமே ஈக்குவலா இருக்கு. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின்ல தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். செகண்ட் கொஸ்டின்ல தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். என்ன நம்பர்னு பார்த்தோம்னா 336 அண்ட் 54. நம்ம ரெண்டுக்குமே ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் 336க்கு பார்க்கலாம். இட் இஸ் அன் ஈவன் நம்பர். ஸோ இது கண்டிப்பா 2 டேபிள்ல வரும். 2 1 is 2 ரிமைண்டர் 1. 2 6 times 12 ரிமைண்டர் 1 16. 2 8 times என்னது 16. அகைன் 2 டேபிள்ல 8 times 16 வந்துரும் and 4 times 8. Again 2 table 4 times 8 and 2 times 4. Again 2 table 2 times 4 and 1 time 2. 21ங்கிறது odd number. So கண்டிப்பா 3 table எல்லா odd numberமே 3 table வராது and 21 3 table வரும். 3 7 is 21. 7 is in prime number. So கண்டிப்பா 7 table மட்டும்தான் வரும். ஓகே, அதே மாதிரி factors of 54 கண்டுபிடிக்க போறோம். 2 2 4 remainder 1 and 2 7 is 14. 27 odd number. So 3 table try பண்ணோம்னா 9 times 27 வரும். Again 3 table 3 3s are 9 and again 3 table 3 1 is 3. இப்போ நம்ம factors தனியா எழுத போறோம். 336க்கு எழுதணும்னா 2 into 2 into 2 into 2 into 3. இதுதான் 336 ஓட factors. அதே மாதிரி 54 ஓட factors பார்த்தோம்னா 2 into 3 into 3 into 3. இப்போ HCF எப்படி கண்டுபிடிப்போம்னா காமன் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துப்போம். இங்கேயும் ஒரு 2 இருக்கு, இங்கேயும் ஒரு 2 இருக்கு. ஸோ 2. அதே மாதிரி இங்க ஒரு 3 தான் இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு. ஸோ ஒரு 3. அப்ப HCF என்னன்னு பார்த்தோம்னா 2 into 3 மல்டிப்ளை பண்ணா 6 வரும். LCM பார்த்தோம்னா காமன் ஃபேக்டர்ஸ் ரெண்டுமே காமனா இருக்கு. ஸோ காமன்ல ஹையஸ்ட் பவர் மட்டும் எடுக்க போறோம். இப்போ இங்கேயும் 2 இருக்கு. 54லயும் 2 இருக்கு. 336லயும் 2 இருக்கு. ஆனா எங்க அதிகமா இருக்குன்னு பார்த்தோம்னா 336ல தான் அதிகமா இருக்கு. எத்தனை 2 இருக்குன்னு பார்த்தோம்னா 1 2 3 4. அப்போ 2 பவர் 4ன்னு எடுத்துக்கலாம். 2 பவர் 4. இங்க நம்ம 7 விட்டுட்டோம். ஸோ அதே மாதிரி 3 வந்து ரெண்டுலயுமே காமனா இருக்கு. ஸோ 3 எங்க அதிகமா இருக்குன்னு பார்த்தோம்னா 54ல தான் அதிகமா இருக்கு. எத்தனை 3 இருக்குன்னு பார்த்தோம்னா 3 3 இருக்கு. ஸோ 3 பவர் 3 எடுத்துக்கலாம். 7 காமனா இல்ல. ஸோ அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 2 பவர் 4 என்னதுன்னு பார்த்தோம்னா 16. 3 பவர் 3 என்னன்னு பார்த்தோம்னா 3 into 3 into 3. 3 3s are 9. 9 3s are 27 into 7. இப்போ இது மூணையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வர ஆன்சர் 3024. ஸோ HCF என்னன்னு பார்த்தோம்னா 6 அண்ட் LCM என்னன்னு பார்த்தோம்னா 3024. இப்போ நம்ம இதை வெரிஃபை பண்ண போறோம். வெரிஃபை பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா HCF into LCM is equal to A into B. HCF என்ன வந்துச்சுன்னா 6 வந்துச்சு நம்மளுக்கு. LCM 3024 வந்துச்சு. A என்னதுன்னு பார்த்தோம்னா 336
அண்ட் பி என்னதுன்னு பார்த்தோம்னா 54. இப்ப இது 2யும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 18144 வரும். அதே மாரி இத மல்டிப்ளை பண்ணாலும் 18144 வரும். ஸோ 2 பக்கமே ஈக்குவலா இருக்கு. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட். ஒருவேளை இந்த பக்கம் ஒரு நம்பர், அந்த பக்கம் ஒரு நம்பர் வேற வேறயா இருக்கு அப்டின்னா, நீங்க பண்ணது தப்புன்னு அர்த்தம். திரும்ப செஞ்சு பாருங்க எக்ஸாம்ல. தேங்க் யூ.